ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒய் ஆஸ்ட்ரோனட்ஸ் வியர் ப்ரெஷரைஸ்டு ஷூட். அதாவது ஏன் விண்வெளி வீரர்கள் இந்த ப்ரெஷரைஸ்டு ஷூட்ஸ் வந்து பார்த்தோன்னா அணிகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்பேஸோட என்விரான்மெண்ட்டை பற்றி நம்ம தெரியணும். அப்போ தான் அவங்க எதுக்காக இந்த ப்ரெஷரைஸ்டு ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லெஸ்ஸாக இருக்கும். அங்கே சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா காற்று இருக்காது. ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே சுத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராவிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி இன்னொன்று என்னென்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், அதிகப்படியான டெம்பரேச்சர் இருக்கும். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகமான டெப்ரிஸ், அதாவது விண்வெளி கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து இந்த ப்ரெஷரைஸ்டு ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட்டை போடுறாங்க. இந்த ப்ரெஷரைஸ்டு ஷூட்டை போடலன்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கேஸஸ் நம்மளோட லங்ஸ்லையும் நம்மளோட திசுக்கள்லையும் எக்ஸ்பேண்ட் ஆகி வித்தின் செகண்டுக்குள்ளே நம்ம கான்சியஸ் இறந்துருவோம். வித்தின் மினிட்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அது டெத் ஆகிரும். ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ப்ரெஷரைஸ்டு ஷூட் அப்படிங்கிறத போடுறாங்க. இந்த ப்ரெஷரைஸ்டு ஷூட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா EVA, எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி ஷூட் அப்படிம்போம். இந்த எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி ஷூட் எங்கே வியர் பண்ணுவாங்க அப்படின்னா அவுட் சைடு த ஸ்பேஸ் கிராஃப்ட். அவங்க போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு வெளியே வரும்போது அதை போட்டுக்குவாங்க. இந்த EVA ஷூட்டை போட்டுக்கிட்டு தான் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு ரேடியேஷன், இந்த டெப்ரிஸு இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த EVA அந்த ஷூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 14 லேயர், அரௌண்ட் வந்து 100லேருந்து 130 kg, 130 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா IVA, இன்ட்ரா வெஹிகுலர் ஷூட் அப்படிம்பாங்க. இந்த இன்ட்ரா வெஹிகுலர் ஷூட் இன்சைட் த ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ளே அந்த விமான ஊர்திக்குள்ளே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ணுவாங்க. இது 2லேருந்து 3 லேயர் தான் இருக்கும். அரௌண்ட் 8 to 10 kg தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ணியிருப்பாங்க. ககன்யானுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ரஷ்யன் ஷோகோல் KV2 ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ண போகிறாங்க. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா ககன்யான் மிஷன் எந்த வருஷம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.